ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ எதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும், லவ்வர்ஸ்குள்ளேயும், லிவிங் டுகெதர்க்குள்ளேயும், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்குள்ளேயும் எதனால அதிகமான ப்ராப்ளம்ஸ் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு ஆல்ரெடி அதோட ரீசன்ஸை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகும்போது தே ஹவ் இன்வெஸ்டட் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் ஆன் இட். ஸோ எமோஷன்ஸ் வந்து என்னன்னா இர்ரேஷனல். அதுக்கு பவர்ஃபுல், ஸோ பவர்ஃபுல். அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் ஒர்க் பண்ண தெரியும், டிஸ்ட்ரக்டிவாகவும் ஒர்க் பண்ண தெரியும். அதனால தான் ஃபேமிலி ரிலேட்டட் மர்டர்ஸ் ஃபுல்லாக எமோஷன்ஸில் தான் அதிகமாக நடக்கிறது. எமோஷன்ஸ் இங்கே அம்மாவும் இப்படி பேசிட்டான், பொண்டாட்டியே இப்படி பேசிட்டான் அப்படின்னு ஒரு எமோஷன்ஸில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இது கிரியேட் ஆகுது. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து ஹேட் ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மினிமம் 7 இயர்ஸை அது திரும்ப வர்றதுக்கு எடுக்கும். இட் டேக் மினிமம் 7 இயர்ஸ். ஸோ ஒருத்தர் மேலே எமோஷன்ஸை இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் என்டர் ஆகும்போது அவங்க வந்து எமோஷன்ஸை தான் ப்ரைமரியாக வைக்கிறாங்க. ஸோ எமோஷன்ஸ் தான் ட்ரைவ் ஆகுற மாதிரிக்குள்ள செயல்படுறாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஸோ எமோஷன்ஸ் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் மாறிக்கல. ஸோ இது ஒரு டேமில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை வந்து டேம் சுவர் மூலமாக அடக்கி வச்சுருக்காங்க. அது ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இது அக்ரிகல்ச்சருக்கு அல்லது குடி தண்ணிக்கு அப்படி யூஸ் ஆகுது. அந்த டேம் வந்து உடஞ்சிருச்சுன்னா, காற்று பஸ்ட் அவுட் இது ஆயிடுச்சுன்னா, அது வந்து டிஸ்ட்ரக்டிவாக தான் இருக்கும், நிறைய பேரை பாதிக்கும். அதே மாதிரி தான் எமோஷன்ஸ். இன்டெலெக்சுவல் ஃபர்ஸ்ட் இருந்து அதோட கைடன்ஸில் எமோஷன்ஸ் வந்து போயிருந்தா அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். ஸோ எமோஷன் அது பாட்டில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா அது பயங்கரமாக டிஸ்ட்ரக்டிவாக தான் இருக்கும். ஸோ எமோஷன்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்னு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டெலெக்சுவல் இருக்கணும். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் அண்ட் லூப்ரிகண்ட். எப்படி இன்ஜின் ஆயில் வந்து பைக்கு லூப்ரிகண்டாக இருக்கோ அதே மாதிரிக்குல நம்ம ரிலேஷன்ஷிப்லையும் எமோஷன்ஸ் வந்து ஒரு லூப்ரிகண்ட் மாதிரிக்குல செயல்படுற மாதிரிக்குல இன்டெலெக்சுவலை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஸோ அது பாட்டுக்கு நம்ம போயிடுச்சுன்னா அது வந்து அழிவை தான் நோக்கி போகும். ஸோ டாட்டர் இன் லா, மதர் இன் லா ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் என்னென்னா, பைபிளில் அருமையாக சொல்லியிருக்காங்க, கணவன் தன் தாய் தந்தையரை விட்டு பிரிந்து மனைவியுடன் ஒன்றி திருப்பானாக. ஸோ அதுக்காண்டி அப்பா அம்மாவை விரட்டி விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒய்ஃபை நீங்கள் சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டு தனியாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருத்தப்படுறது உங்கள் அப்பா அம்மா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.